Dear students, today topic is properties of harmonic conjugates. Analytic functionல போன கிளாஸ்ல ஒரு 2 mark problem வந்து பார்த்திருக்கோம். இது அதனுடைய continuation. Find the constant ABC if f of z x plus ay plus I bx plus cy is analytic. ABC என்ன வேல்யூ எடுத்திருந்ததுன்னா இந்த கொடுத்துருக்கக்கூடிய f of zங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இது வந்து 2 mark ப்ராப்ளம். f of z u of xy plus I of e of xy வந்து எழுதலாம். u வந்து ரியல் பார்ட், v வந்து இமேஜினரி பார்ட், which is equal கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எடுத்துருக்கு x plus ay plus I bx plus cy. இது வழக்கமாக இது மாதிரி u அடுத்தது v, u-வை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, u-வை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் a, அடுத்தது v-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் b, அடுத்தது v-ஐ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் c. f of z வந்து அனலிட்டிக் இல்லை, அதனால எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்? காச்சி-ரீமன் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். காச்சி-ரீமன் ஈக்குவேஷன் வந்து ux ஈக்குவல் vy, uy ஈக்குவல் மைனஸ் vx. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ux வேல்யூ வந்து என்ன? ux எதுக்கு ஈக்குவல் பண்ணும்? vyக்கு ஈக்குவல் பண்ணும். அப்போ 1 ஈக்குவல் c. அடுத்தது uy எதுக்கு ஈக்குவல் பண்ணும்? மைனஸ் ஆஃப் ex ஈக்குவல் பண்ணும் a ஈக்குவல் மைனஸ் b. அப்போ c னுடைய மதிப்பு 1ன்னு வரணும், a னுடைய மதிப்பு b க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எந்த நம்பர் என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு நீங்கள் b3ன்னு எடுத்தீங்கன்னா a னுடைய மதிப்பு என்னவா வரும்? -3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொடுத்துருக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் 2 mark ப்ராப்ளம். ஈவன் இதே மாடலில் உங்களுக்கு கேட்டில் கூட ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா? Examine whether the following function is analytic or not. f of zங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. e power minus x வெளியே இருக்குங்களா? f of zங்கிற ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அடுத்தது u plus ib. இந்த e power minus x உள்ள cos yக்கு தனியாக, அடுத்தது sin yக்கு தனியாக பிரிக்கணும். u equal e power minus x cos y, v equal minus e power minus x sin y. இதை u-வை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power minus x மைனஸ் ஆஃப் e power minus x cos y கிடைக்கும். அடுத்தது y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. e power minus x ஃபிக்ஸ் பண்ணணும். cos y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin y. இப்போ அடுத்தது v-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v-ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னா e power minus x ஃப்ரண்ட் ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் என்ன மைனஸ் வந்து ப்ளஸ். அடுத்தது sin y வந்து கான்ஸ்டன்ட். அடுத்தது v-ஐ y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் e power minus x ஃபிக்ஸ் பண்ணணும். sin y டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos y. இது அனலிட்டிக்காக இல்லையான்றது எப்படி வெரிஃபை பண்ணணும்? காச்சி-ரீமன் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ux ஈக்குவல் vy. எப்படி சார் ux ஈக்குவல் vyனா இந்த ux மைனஸ் e power minus x cos y எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? அதே மைனஸ் e power minus x cos yக்கு ஈக்குவலாக இருக்குது. uy இருக்குங்களா? இந்த e power minus x sin y னுடைய வேல்யூ என்ன? vx. கரெக்டாக சரியாக இருந்துருச்சா? uy ஈக்குவல் மைனஸ் vx. அதுதான் CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வாட் வி கன்க்ளூட்? f of z is an analytic function. இதுவும் வந்து 2 mark ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட்ல சொன்னது ABC கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணணும். புரியுதா? அடுத்தது லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதே லாப்லாஸ் ஈக்குவேஷன் நீங்கள் செகண்ட் யூனிட்லையும் படிச்சிருக்கீங்க. இந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு லாப்லாஸ் ஈக்குவேஷன். dou square phi by dou x square plus dou square phi by dou y square லாப்லாஸ் ஈக்குவேஷன். phi எல்லாம் எழுதுனீங்கன்னா இதுக்கு பேர் வந்து லாப்லாசியன் ஆபரேட்டர். சரி, எதுக்காக லாப்லாசியன் ஈக்குவேஷன் படிக்கிறோம்னா ஒரு ரியல் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் x and y that possesses continuous second order partial derivatives and that satisfies the Laplace equation is called a harmonic function. Harmonic function 2 மார்க்ல ஒரு ஸ்டேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த டெஃபினேஷன் ஒரு யூ கிடையாது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். யூங்கிறக்கூடிய சரி யூ மாதிரி இது u is a real valued function of 2 variables x and y that possesses continuous partial derivatives of second order. அப்படின்னா ux uxx uy uyy
அதுக்கப்புறம் லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் இஸ் நோன் ஆஸ் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். அதை வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ யூஎஸ் ஹார்மோனிக்னா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூஎஸ் ஹார்மோனிக்னு சொன்னோன்னா இது ஹோல்ட் ஆகும். என்ன ஹோல்ட் ஆகும், யூவை எக்ஸை பொறுத்து 2 டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணது ப்ளஸ் யூவை ஒய்யை பொறுத்து 2 டைம் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். Conjugate harmonic function. If u and v are harmonic functions such that u plus iv வந்து analytic, then each is called as the conjugate harmonic function of the other. u v harmonic functions இருந்து அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா அது அனலிட்டிக்காக வந்ததுன்னா u v என்ன சொல்லலாம், அது வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். இதில் இன்னொரு பார்ட் இருக்கு, u v வந்து அனலிட்டிக்காக இருந்ததுன்னா அதனுடைய ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஹார்மோனிக்காக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், யூவும் ஹார்மோனிக்காக இருக்கும், வியும் ஹார்மோனிக்காக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது give an example. இதெல்லாம் வந்து 2 மார்க் ப்ராப்ளம். give an example such that u and v are harmonic but u plus iv is not analytic. u வந்து ஹார்மோனிக், x ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு u xx கண்டுபிடிங்க, இது நீங்களே கண்டுபிடிங்க. u xx கண்டுபிடிக்கணும், u yy கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். அதே மாதிரி v xx கண்டுபிடிங்க, v yy கண்டுபிடிங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, கண்டிப்பாக 0 வரும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன வராது, அனலிட்டிக்காக வராது. எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இந்த 2 டேர்ம் மட்டும் எழுதினாலே போதும். புரியுதா? அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m. இந்த மாடலில் நிறைய டைம் வந்து 2 மார்க் வந்திருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m if u is harmonic. அவங்க என்ன u ஹார்மோனிக்காக இருக்குது, அப்போ m-னுடைய மதிப்பு என்ன ஆகும், ஒரு ஃபங்க்ஷன் u ஹார்மோனிக்காக இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெஃபினேஷனில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருந்தேன். u வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணேன், அதை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த வேல்யூ, அடுத்தது u ஒய்யை பொறுத்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ, நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 இருக்கும். எப்போ u வந்து ஹார்மோனிக்காக இருந்ததுன்னா. இந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிளாக m-னுடைய மதிப்பு வந்து கிடைச்சிடும். தட் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கொடுத்துருக்குற u எழுதிக்கிறோம், அடுத்தது u is ஹார்மோனிக்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த u-வை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x 4xன்னு வருமா. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y கான்ஸ்டன்ட் இந்த டேர்ம் வந்து போயிடும். 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. அடுத்தது இவரே திருப்பணும் என்ன பண்ணணும், இன்னொரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டோ ஸ்கொயர் u பை டோ எக்ஸ், டோ u பை டோ எக்ஸ் இன்னொரு டைம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 4 கான்ஸ்டன்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 3 வந்து 0 ஆகிடும். அதே மாதிரி இதை u-வை y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், -2my கிடைக்கும். ஏன்னா இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 டைம் ஓடு போயிடும். -2my திருப்பணும். இதை இன்னொரு டைம் வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2m. இப்போ இதை 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணும். 4 + -2m 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 2 + -m வரும். -m இந்த சைட் போச்சுன்னா +m, m-னுடைய வேல்யூ வந்து 2. இது வந்து 2 மார்க் ப்ராப்ளம். புரியுதுங்களா? நான் திருப்பணும் ரிப்பீட் பண்ணுறேன். இது மாதிரியான சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து கேட்டில் வரும். புரியுதுங்களா? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சாப்டர் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாடலில் கேட்டில் வந்து ப்ராப்ளம் வரும். புரியுதா? அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இதை நான் சொன்னேன், இது வந்து 8 மார்க் ப்ராப்ளம், முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஹார்மோனிக். ஹார்மோனிக்னா என்ன, எக்ஸை பொறுத்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்து 0ன்னு வரணும். அது வருதான்றதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து கொடுத்துருக்கூடிய அனலிட்டிக் ஃபங்க்ஷன் நம்ம வழக்கமாக இருந்தாலும் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் எது ஹோல்ட் ஆகும், சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஹோல்ட் ஆகும். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் 1, இது வந்து ஈக்குவேஷன் 2. நாமளே பேர் கொடுத்துருந்தோம். 1ஐயும் 2ஐயும் ஒரே சமயத்தில் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது என்ன சார், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே முன்னாடி வந்து ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண முன்னாடி வந்து ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும். அதேமாதிரி இதே வந்து என்ன, முன்னாடி வந்து ஒரு எக்ஸ் சேர்த்து எழுதியிருக்கேன். இது வந்து என்ன, முன்னாடி ஒரு எக்ஸ் சேர்த்து எழுதணும், இது வந்து முன்னாடி ஒரு எக்ஸ் எழுதணும். ரொம்ப சிம்பிள் தான். புரியுதுங்களா? இப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது எப்படி எழுதுறது, ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒய் எழுதலாம், அல்லது எக்ஸுக்கு பின்னாடி வந்து ஒய் எழுதலாம். u of xy
அடுத்தது v of i அப்படின்னா நம்ம வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏற்கனவே ஒரு y இருக்கு, அதனால இன்னொரு y. அடுத்தது இதையும் y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொரு y வந்து பக்கத்தில் எழுதணும், சஃபிக்ஸில் வந்து எழுதணும். அதே மாதிரி இதையும் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்னொரு டைம் வந்து y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்று இங்கே ஃப்ரண்ட்டில் எழுதலாம் அல்லது எக்ஸுக்கு பின்னாடி எழுதலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். And mixed partial derivatives are equal, which means u of xy சஃபிக்ஸில் எழுதுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா u of yx இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இது ரெண்டும் வந்து என்னவா இருக்கும், ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். சேம் ஹோல்ஸ் ஃபார் விக்கும் வந்து அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ எதுக்காக செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன என்னுடைய எய்மு, u வந்து ஹார்மோனிக்காக இருக்கணும், v வந்து ஹார்மோனிக்காக இருக்கணும். அதாவது uxx ப்ளஸ் uyy ஆட் பண்ணால் 0, அதே மாதிரி vxx ப்ளஸ் vyy ஆட் பண்ணால் 0ன்னு வருதான்றதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க, uxx இங்கே இருக்குது, uyy இங்கே இருக்குது, மூணு யாரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், uxx uyy இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துமா, vxyயும் மைனஸ் vyx ரெண்டும் ஒன்று தான். ப்ளஸ் 3 மைனஸ் 3 ஆட் பண்ண ஆன்சர் என்ன ஆகும், 0. இங்கே பாருங்க, vxy மைனஸ் vyx ரெண்டும் வந்து மிக்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ஈக்குவல். vxyயும் vyxும் ஈக்குவல், அதனால் ஆட்டோமேட்டிக்காக 0. இதில் வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், u வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், ஒரு பார்ட் ஓவர். இப்போ அடுத்தது ரெண்டாவது vxx இங்கே இருக்கா, அடுத்தது vyy, இந்த மைனஸ் வந்து இந்த சைடு அமைச்சிருங்க, மைனஸ் இந்த சைடு போகும்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் u மைனஸ் uxyயும் ப்ளஸ் uxyயும் ஆட் பண்ணும்போது vxx ப்ளஸ் vyy வந்து 0. வாட் வி கன்க்ளூட் இஸ் தட் uxyயும் uyx வந்து ஈக்குவல், அதனால u and v satisfies the Laplace equation, hence it is harmonic. அந்த சிம்பிளான 8 மார்க் ப்ராப்ளம். இது மாதிரி தியரி கொஷின்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியேஷனில் வரும், புரியுதுங்களா? நிறைய டைம் வந்து இது மாதிரி ஒரு தியரி கொஷின், ஒரு 8 மார்க் ப்ராப்ளம், அது நிறைய தியரி கொஷின்ஸ் இருக்குது. அது முக்கியமான தியரி கொஷின்ஸ்லாம் நான் நடத்துகிறேன், அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று 8 மார்க் ப்ராப்ளமாக வரும். இதை நீங்கள் 12th படிச்சது டேஞ்சன்ட் ஆஃப் எ கர்வ். நீங்கள் 12th புக் எடுத்து பாருங்கள், ஒரு வளைவரை இருக்குது, அது ரெண்டுத்துக்கு நடுவில் ஸ்லோப் வந்து மெஷர் பண்ணுறீங்க. அதை வந்து எப்படி எழுதலாம், del y by del xன்னு வந்து எழுதலாம், which is equal. அது எப்படி எழுதுனா m equal to dy by dx. ஒரு கர்வ் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு வால்யூம் 2ல எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, ஒரு டேஞ்சன்ட் ஆஃப் எ கர்வ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா mனு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன், m equal dy by dx. இதான் அதுக்கான ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன். ஒரு வளைவரை இருக்குது, அதுக்கு டேஞ்சன்ட் வரைங்க, அந்த டேஞ்சன்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த வளைவரையினுடைய அந்த ஸ்லோப்புக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், எம்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து ரெண்டாவது, இது வந்து ரெண்டு வளைவரைக்கு இடைப்பட்ட ஆங்கிள் கேட்டாங்கன்னா என்ன பண்ணால், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த ரெண்டு வளைவரையும் எந்த ஆங்கிளில் கட் பண்ணுதுன்னா, இந்த வளைவரையை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரையணும், அதே மாதிரி இந்த வளைவரையை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும், அதாவது டேஞ்சன்ட் லைன் வரையணும். அந்த டேஞ்சன்ட் லைனுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் இந்த ரெண்டு வளைவரைக்கு இடைப்பட்ட ஆங்கிளாக இருக்கும். இதுதான் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். திருப்பி நான் இன்னொரு டைம் சொல்லுங்க, நீங்கள் ரெண்டு வளைவரைக்கு இடைப்பட்ட கோணத்தை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், இந்த வளைவரை எந்த பாயிண்டில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நேராக ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும். அது இந்த வளைவரைக்கு இப்படி ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் வந்து இந்த ரெண்டு வளைவரைக்கு இடைப்பட்ட கோணமாக இருக்கும். சரி, ரெண்டு கர்வும் ஆர்த்தோகனலாக இன்டர்செக்ட் பண்ணால் என்ன ஆகும், ஏற்கனவே சொன்னேன், ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவல், டேஞ்சன்ட்டுக்கு வந்து ஈக்குவல். எம்னு அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த ரெண்டுத்தினுடைய எம்மையும் நீங்கள் பெருக்கும்போது ஆன்சர் -1 வந்து அந்த ரெண்டு கர்வும் ஆர்த்தோகனலாக இன்டர்செக்ட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ இதை அடுத்துக்கு வரக்கூடிய தேரத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் முக்கியமான ஒரு 8 மார்க் ப்ராப்ளம். if u of x, y plus I v of x, y, wன்னு சொன்னாலும் f of zன்னு சொன்னாலும் ஒன்று தான். லேட்டரான செஷனில் இதை பற்றி பார்ப்பீங்க. wனாலும் f of zனாலும் ஒன்று தான். is an analytic function. The curves of the family uxy equals c1 and the curves of the family vxy equals c2 cuts orthogonally
where C1 and C2 are varying constants. இது analytic function. இது CR equation analytic function தான் CR equation கண்டிப்பா satisfy ஆகும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா family of uxy equal C1 ங்கற constant, vxy equal C2 ங்கிறது ஒரு constant. இத வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? ux plus uy அப்புறம் அதல என்ன எழுதலாம்? dy by dx ன்னு எழுதலாம் equal 0. அதே மாதிரி இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா vx plus vy dy by dx. ஏன்னா y as a function of x, dy by dx equal 0. ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி எழுதலனா y as a function of x, y குள்ள எது இருக்கு? y as a function of x, y as a function of x. அதனால தான் இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா ux plus அப்புறம் இதல u குள்ள எந்த வேரியபிளும் இருக்கு? y ங்கற வேரியபிள் இருக்கு. uy plus dy செயின் ரூல். அடுத்து v x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண vx ன்னு மட்டும் எழுதுவோம் plus அடுத்து இந்த v எந்த வேரியபிள் y ங்கற vy dy by dx equal 0. புரியுதா? இப்போ dy by dx equal minus vx plus uy. இந்த plus vx இந்த சைடு வந்து minus vx ஆகும், இந்த dy வந்து டிவைடட்ல எடுத்துக்கலாம். சிமிலர்லி இந்த v plus vx இந்த சைடு வந்துச்சுனா minus vx, vy டிவிஷன்ல எடுத்துட்டு போகும்போது minus vx. இதை என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இது வந்து m1 ஸ்லோப் அப்படினு எடுத்துக்கலாம். இத வந்து என்ன பண்ணலாம்? m2 ஸ்லோப். இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த u வும் v யும் ஆர்த்தோகனலா இன்டர்செக்ட் ஆகுதான்றது வெரிஃபிகேஷன் பண்ணனும். m1 m2 ரெண்டுத்தையும் பெருக்குங்க. இத வேற ஒண்ணும் பண்ணல, m1 உடைய வேல்யூ இங்க எடுத்து எழுதிக்கிறேன், m2 உடைய வேல்யூவை இங்க எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அடுத்தது இது அனலிட்டிக் ஃபங்க்ஷனா இருக்க வச்சு நம்ம இப்போ என்ன பண்றோம்? மைனஸ் vx uy இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இப்போ மைனஸ் vx க்கு பதில் என்ன எழுதலாம்? மேலே பாருங்க CR ஈக்குவேஷன் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணி மைனஸ் vx க்கு பதில் என்ன எழுதலாம்? uy ன்னு எழுதிக்கலாம். Because of the property கொடுத்திருக்கிறது அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அதனால CR ஈக்குவேஷன் satisfy ஆகும். இப்போ vy க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? ux எழுதிக்கலாம். இந்த vy ஐ தூக்கிட்டு ux னும் minus vx ஐ தூக்கிட்டு uy னும் CR ஈக்குவேஷன் பிரகாரம் எழுதிருக்கேன். இப்போ அடுத்தது கேன்சலேஷன் ஈஸியா ஆயிடுமா? ux கேன்சல், uy கேன்சல், இது மட்டும் இருக்கும், -1 இருக்கும். அப்ப இந்த ரெண்டு வளைவரையும் எப்படி இன்டர்செக்ட் பண்ணனும்? ஆர்த்தோகனலா இன்டர்செக்ட் பண்ணனும். இது முக்கியமான 8 மார்க் ப்ராப்ளம். அடுத்தது இது வந்து 2 மார்க். An analytic function whose real part is constant must itself be a constant. இப்போ நீங்க இத பார்க்கும்போது தெரியல. நான் மீண்டும் சொல்றேன், இந்த யூனிட்ல தியரி क्वेश्चंस வரும். அதுவும் அது 8 மார்க் ப்ராப்ளமா நிறைய டைம் அந்த 4 8 மார்க் வரும். அதுல ஒரு 8 மார்க் வந்து தியரி क्वेश्चंसா வந்திருக்கு. அதனால இந்த தியரி क्वेश्चंसலாம் விடாம படிக்கணும். நான் அதுலயுமே முக்கியமான ப்ராப்ளம்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளத்துல இருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பா 8 மார்க் ப்ராப்ளம் ஒரு சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஒரு 2-3 டைம் எழுதி பாத்தீங்கனாலே அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து 2 மார்க். ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் கான்ஸ்டன்ட்டா இருந்தா அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்றது தான். இதை வந்து அனலிட்டிக்னு எடுத்துக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் அனலிட்டிக்கா இருக்கும்போது CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். கிளியர்? கரெக்டா? அதனுடைய ரியல் பார்ட் வந்து கான்ஸ்டன்ட். அதனால x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. சரி, அதனால என்ன நடக்கும்னா ux equal 0 இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் இந்த சைடு வந்து 0 ன்னு வந்துரும். அப்ப vy equal 0, uy equal 0. அப்ப அதனால என்ன ஆகும்? vx ம் 0. இப்போ ஒரு இருக்கிறது ரெண்டு வேரியபிள் தான். vங்கிறது ஏதோ ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன், அத பேரே தெரியாது. அது x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகுது, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகுதுன்னா அப்ப அந்த vங்கிறது என்னவா தான் இருக்க முடியும்? ஒரு கான்ஸ்டன்ட்டா இருந்தா தான் அது நடக்கும். கரெக்ட்டா? v வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆ இருந்தா இந்த மாதிரி 0 வேல்யூ கண்டிப்பா வர போறது கிடையாது. v ல ஒருவேளை y இருந்தாலும் இந்த மாதிரி 0 வேல்யூ வர போறது கிடையாது. v ல x ம் கிடையாது, y ம் கிடையாதுன்றது தான் இந்த இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப v வந்து என்னவா இருக்கணும்? அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கணும். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்?
u வந்து கான்ஸ்டன்ட், இதை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0. பை த பவர் ஆஃப் அனலிசிட்டி, அனலிசிட்டினுடைய பவர் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். அனலிசிட்டினுடைய பவர் வந்து என்ன, அது CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். CR ஈக்குவேஷன் மூலமா Vyn 0, Vxn 0, v வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 ஆகுது, y பொறுத்து பண்ணாலும் டிஃபரன்ஷியேட் ஆகுது. அப்போ அவன் யாராக தான் இருக்க முடியும்னா v வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க முடியும். இப்போ இதில் uவும் கான்ஸ்டன்ட்டு, vயும் கான்ஸ்டன்ட், c1 + c2வும் கான்ஸ்டன்ட். இப்போ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ c1 உடைய மதிப்பு 4ன்னு எடுத்துப்போம். 4 இது ஒரு கான்ஸ்டன்ட், அதான் வந்து c1. c2 வந்து 3 மாதிரி எடுத்துக்கங்க. 4 + 3i இது வந்து என்ன, ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதனால f of z is a constant function. இதில் ஒரு சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், ரியல் பார்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த ஃபங்க்ஷன் மொத்தமே கான்ஸ்டன்ட்டு. நீங்கள் எப்படி எடுத்துங்க, அதில் அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய இமேஜினரி பார்ட்டு கான்ஸ்டன்ட்டு, அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் என்ன தான் வரும், அதுவும் கான்ஸ்டண்ட்டாக வரும். அதுவும் ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். நான் இதை நான் லிட்ரலாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒர்க் அவுட் பண்ண. அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய இமேஜினரி பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். இது எல்லாமே அனலிட்டிக்காக இருக்குதா இல்லையாவது வெரிஃபை பண்ணுங்க. நான் அதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை, மென்ஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியுன்றதுக்காக நான் அதை மென்ஷன் பண்ணலை. நீங்களே அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது மாதிரியும் 2 மார்க் வந்திருக்கு, புரியுதுங்களா? மாதிரி 2 மார்க் வந்து இது யூன்னு எடுத்துட்டு v எடுத்துட்டு CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது அனலிட்டிக், CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது அனலிட்டிக் கிடையாது. அடுத்த ஒரு முக்கியமான 2 மார்க் ABC கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ABC so that the followings are differentiable at every point. அதே கான்செப்ட் அந்த பிகினிங் ஆஃப் த கிளாஸ் சொன்ன மாதிரி இதை யூன்னு எடுத்துங்க, இதை வின்னு எடுத்துங்க, இதை யூன்னு எடுத்துங்க, இதை வின்னு எடுத்துங்க. ஒர்க் அவுட் பண்ண CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஆன்சராக வரும். இதையும் வெரிஃபை பண்ணுங்க, புரியுதா? Okay, but thank you so much for your listening.